வருத்தமான விஷயம், 3வது நாள் இந்த ஆத்துல விட்டு நாங்க கிளம்புறோம். இப்பதான் இங்க வைபே செட் ஆகுது. ஆனா அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ கிளம்புறோம். ரொம்ப வருத்தத்தோட தான் கிளம்புறோம். இன்னொரு 2 நாள் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ நல்லா இருந்திருக்கும். 2 நாள் இருந்திருந்தா. ஆனா இதுவே ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா நாங்க சவுத் கோவா வேற போனோம். 87 கிலோமீட்டர் அழுத்திட்டு போனோம். போயிட்டு நார்த்லயே மச் ஹாப்பியர். நார்த்லயே இருந்துரும். நான் ஜாலியா இருக்க தூரம் வந்து சவுத் போனாங்க. It was at this moment that he knew he fucked up. விண்வெளி நாயகா விடியல் வீரா. ஆக்சுவலி என்னன்னா ஒரு குழப்படி நடந்துகிட்டு இருக்கு கைஸ். என்ன கதைனா ஃபர்ஸ்ட் காய்கிங் போலான்னு பார்த்தோம். என்ன அந்த பொண்ணுகிட்ட போய் காய்கின்னு பேசிட்டு இருக்க? காய்கிங் வந்து என்ன பீச்? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி பாலோலம்ல இருந்து இங்க போறதா இருந்துச்சு, பட்டர்ஃப்ளை போலான்னு இருந்துச்சு. ஆனா போட்டிங் வந்து 3500 ரூபா சொல்றாங்க 4 பேருக்கு. சோ அது வேணாம் சொல்லி முடிச்சுட்டு காய்கிங் போலாம். 400 ரூபா சொன்னோம். இப்ப போன் பண்ணிட்டு முடியாது, வெதர் சரியில்லைங்க அப்படின்னா அதுனே விட்டாச்சு. அப்புறமேட்டு இப்ப நாங்க திரும்ப ட்ரெக்கிங் பாயிண்ட் வைக்கும் போயிட்டு அங்கிருந்து நாங்க நடந்தே போலாம். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் ட்ரெக்கு. ஈஸியா போயிடலாம், நல்லா ஜீப் கூட இருக்கு அப்படின்னாங்க. சரி நாங்க அப்படியே போய்க்கலாம்னு சொல்லி போறோம். இதெல்லாம் இப்படி கொலைப்பட்டு நடந்துட்டே இருக்கனால இங்க 2 பேர் செம்ம காண்டில் இருக்கானுங்க. நானா காணில இல்லப்பா, எனக்குலாம் போயிடுச்சு. அப்ப ஒருத்தவங்க நல்லா இருக்கு. 15 minutes later. தேங்க்யூ. நமக்கு கூட ஒரு வண்டி வரலடா பாவி. கைஸ் என்ன மாதிரி ஒரு ஆஃப் ரைடர் இருந்தா மட்டும் நீங்க. ஆமா சத்தியமா சொல்றேன், நான் வந்து எவ்வளவு ஸ்கூட்டி ஓட்டியிருக்கேன். என்னாலே இந்த ரோட்ல ஓட்ட முடியாது. ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப ஆஃப் ரோடா இருக்கு. நல்ல ஓட்ட தெரிஞ்சவனா இருந்தா கூட்டுவாங்க, இல்லனா ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க, நானே வந்து கூட்டு போறேன். Meanwhile, போயிடலாம் மச்சான், என்னால முடியல மச்சான். இங்க பாருங்க, சவுத் கோவான்ட்டு கூட்டின்னு வந்துட்டு நாசமா போச்சுரா. நாளே போச்சு, வேஸ்டா போச்சுரா. பாத்துறா எங்கெங்கயோ போய் தொலையுது. ரோட்ட பாருங்க. அங்க போய் வண்டி நின்றுடா பரதேசி. மேல ஏறவே மாட்டேங்குது. நான் பின்னாடி வண்டிய அவன் இது பண்ணி வரோம். 1 hour later. ஒரு நாள் வணக்கம் மக்களே. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 3 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி 1/2 மணி நேரம் ட்ரெக்கிங் பண்ணி ஃபைனலி பட்டர்ஃப்ளை பீச்சுக்கு வந்துட்டோம். கடைசியில ஒரு 4 வேஸ்ட் பண்ணிட்டோம். ஹலோ மச்சான் மச்சான், டேய் அவன் போன்டா, வீடியோ எடுக்காத. ஹாய் கைஸ். நான் ஏன் தொப்பி போட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப முடி கேவலமா இருக்கு, கன்றாவே இருக்கு. ஸோ அதை மறைக்கிறதுக்காக தான் தொப்பி போட்டிருக்கேன். நாங்கள் வாஸ்கோடகாமா வந்துட்டோம். இப்போதான் க்ளோக் ரூம்ல போய் எங்களோட பொருள் எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இப்போ பைனா பீச் தானே இது, பைனா பீச்சுக்கு வந்திருக்கோம். சார் வந்து ஃபுல்லா எதையோ மெதிச்சிட்டேங்க. இப்படிதான் எதை பார்த்தாலும் மிதிச்சிருவான். இங்க பாருங்க,
सिया राम जय जय राम. M for மசாலா பூரி. ஆக்சுவலி நல்லா இருக்கும். இல்ல இது என்ன சொல்லுவோம், G for கோவால வாங்கின மசாலா பூரி. ஓப்பா ஓபன் பண்ணி தர மசாலா பூரி. ஏப்பா அங்க பிடிக்கிட்டீங்கற அந்த மசாலா பூரி. எஸ் அதாவது காட்ட அந்த இது அந்த என்னது ரூம்ல ஆடாது. அங்க இருக்குது பாத்தீங்களா மலை குன்று. இதெல்லாம் வச்சு விளையாடணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. என்னோட இந்த இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதுன்னா, அதை போயிட்டு அது மேல அப்படி குதிச்சுட்டு வந்தது. அதுதான் தவறான செயல். ஒரு சைத்தனமான ஒரு அதை வச்சு அதுமாதிரி விளையாடணும்னு ஆசையா இருக்கு. இப்போ இந்த எஜத்துல பண்ணுவாங்களே வச்சுட்டு இப்பெல்லாம் அதான் இப்ப பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் கிளம்பணும். ஆமா, இப்ப மணி 8 ஆச்சு. கரெக்டா 8:03 ஆகுது. எங்களுக்கு வந்து ட்ரெயின் 10:45. அதே மாதிரி இப்ப நான் 9 மணிக்கு வண்டியை விட்டுட்டு சாப்பிட வேலை போகணும். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதாங்க. ட்ரிப் முடிய போதுங்க. இங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, அங்க போயிட்டு பஜனை பண்ணிட்டு சாப்பிட்டு அப்படியே வாங்கிட்டு பாவம் மன்னிப்புலாம் கேட்டுட்டு என்ன பாவம் கோவால நடந்தது. கோவாலே அந்த பாவத்தை அந்த பாவத்தை இங்க கிடைச்சிட்டு கூட்டிட்டு வந்து எங்களுக்கு பின்னாடி அடி வாங்க வச்சிடாதீங்க. ஆல்ரெடி நிறைய வாங்கிதான் இருக்கு, இன்னொன்னு வேணாம் அப்படிங்கிறதுக்காக. நான் ஏத்திஸ்டா. நீங்க யோசிக்கலாம், இந்த வீடியோல இன்னொருத்தர் இருப்பானே அவன் எங்க அப்படின்னு. எங்க அதோ எங்க அவன்? அதோ அவங்க கொஞ்சம் போன் கால் பிஸியா இருக்கும். ஐயோ திருப்பி போடுறோம் போன ஆஃப் 15 minutes later. கோயிலுக்கு போயிட்டு கோயில பிரசாதம் கொடுப்பாங்க. எந்த கோயிலாச்சும் கொக்கோ கோலா, மவுண்டன் டியூ, மிரண்டா, இப்படி ஒரு பிரசாதம், இன்னொரு ஒரு பிரசாதம், ஸ்வீட், எல்லாமே ஃப்ரீயா எல்லாமே கொடுத்து அருளும் கொடுத்துருக்காங்க. நான் மட்டும் தான் வச்சிருக்கேன். இல்ல நான் ஏத்திஸ்ட். இவன் ஏத்திஸ்ட், இவன் வந்து சிவன் மட்டும் கும்பிடுவான். அப்படிலாம் இல்ல, எனக்கு எல்லாம் நானா பெரிய சரி, அப்படியே அதெல்லாம் அனுமன் சாலிச்சு தான். சரி, ஏன் பெரிய இருக்கு? அதை வச்சுட்டு நான்வெஜ் சாப்பிடுறதுனால சாப்பிடுறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு சாப்பிடுவோம். நான் சும்மா இவங்க கூப்பிட்டாங்களே சொல்லிட்டு போறேன். எனக்கு இதெல்லாம் வைபா இத்தினோண்டு போய் இவ்வளவு வைபா இருக்கு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் மேபி ஏதாவது ஃபெஸ்டிவலா என்னன்னு தெரியல, ஆனா செம்ம வைபா இருந்துச்சு. அப்படியே அனுப்பிட்டு அந்த இது மட்டும் தான். ஆமா, ஏதோ ஒரு पानी किधर है? पानी है ना, डालो डाल के दिया ना एक बार, किसमें? और पानी मांगता तो देगा मैं. இதுல பானி கொடுக்குறாங்க. அப்படியா? இதுல என்ன Tecnologia. पिया ना को आपत करा दो तक नोट दे इन्होंने एक तो तेरा काट दिया. Hey, ada udi dah bra. ஒண்ணு சாப்பிடா. लग जाता ना तू तक नोट. நல்லா இருக்கு. A few minutes later. அதாவது புது ஊருக்கு வந்தா எப்பவுமே சுத்தி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நாங்க சுத்தி பாக்குறோம். நாங்க சுத்தி பார்க்கறோம். ஏன்னா எங்க நிலைமை எப்படின்னா, மேப் இருக்கு, எல்லாம் நெட்லாம் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. அப்ப கூட மேப் கரெக்டா பாக்கணும்ல. இப்போ நாங்க மேப் போயிட்டு ராங் ரூட்ல நாங்க பிரிட்ஜ்ல இப்ப கீழே இறங்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு போறதுக்குள்ள ஒரு போலீஸ் கேஸ் வாங்கிடுவோம். இது வரைக்கும் வாங்கல, ஆனா வாங்கிடுவோம், கன்ஃபார்ம் வாங்கிடுவோம். 1 hour later. ஓகே, சோ மணி பாத்தீங்கன்னா மணி 9 ஆச்சு. ட்ரெயின். ஆமா, எங்களுக்கு வந்து 10:45 டைம். இப்பதான் நம்ம வந்து ஹோட்டல்லே கண்டுபிடிச்சு உட்காந்துருக்கோம். சீ ஃபுட் நாங்க தேடிட்டே இருந்தோம், எங்கேயுமே சீ ஃபுட் கிடைக்கிறது. ஏன்னா எங்க நண்பருக்கு சீ ஃபுட் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இன்னைக்குதான் கோவால கிடைச்சா சாப்பிட முடியும். கடைசி நான் கோவான்றதுனால சீ ஃபுட் ட்ரை பண்ண பார்த்தோம், மீன் கிடைக்குது. சோ நம்ம எப்பவும் சாப்பிடுறது என்ன, நார்மல் சிக்கன், அதை சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இப்போ கடை பேர் அப்படின்னா ஹோட்டல் பிரபாத். பிரபாத்
பேசாதடா தற்கொலை பையில. இதுக்குதான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் முட்டா பசங்களா அருமைக்கிட்ட முண்டங்களா. படிப்பெருவிழா தனிப்பெருவிழா. ஹோட்டல் பிரபாத்துக்கு வந்திருக்கோம். இங்க நாங்க சாப்பிட்டு நேரிடுவோம். அதோட எங்க கோவா முடியுது. இதோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு இவங்க கிட்டதான் கேட்கணும். What to talk? No words. Crying is only coming. போட்டோவை எல்லாரும் சொன்னாங்க. பிரதீப் மட்டும் மறைச்சு என்ன மட்டும் மனசுதான். இங்க யாருக்கும் லெக் பீஸ் ஆனாலும் எனக்கு கொடுத்துருங்க. கைஸ் நல்ல ஒரு புடி பிடிச்சிட்டு வெளியே வந்தா கோவன் ஸ்பெஷல் சரடோரா. சரி சாப்பிடலாம் சொல்லி வாங்கினோம். ஒண்ணு போதும். நான் மட்டும் எனக்கு மட்டும் ஒண்ணு போதும் சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். சரி சாப்பிடுவோம். நீங்க எதுவும் கருத்துக்களை பதிவிட இருக்கலாம்? இல்லப்பா, ஒரு கருத்தும் இல்லப்பா. நீங்க என்ன பண்ணி என்ன இருந்து விட்டுருங்க. ஒரு கருத்து இல்லையா? ஓகே. நீங்கள் எதுவும் பதிவிட நீங்களா? சூப்பரா இருக்குது சரடோரா. இன்னும் நான் இப்ப சாப்பிடல, பட் நேற்று சாப்பிட சூப்பரா இருந்துச்சு. நேற்று அந்த ஃபிஷ் கறி மீன் சாப்பிட போயிருந்தா அப்பதான் நாங்க இதுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனோம். இப்போ ஒருத்தன் போட்டோ எடுக்கிறேன்னு ஸ்பூனு கீழே போட்டு இப்ப புது ஸ்பூன் எடுத்துன்னு சொர்க்கம் தெரியுது ப்ரோ. ஆஹா ஏங்க அண்ணே பிராண சம்பந்தம். கோவா எங்களுடைய கோவா 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 பயணம் இத்துடன் இனிதே நிறைவடைகிறது. உங்கள் ஆதரவுக்கும் அன்பிற்கும் நன்றி. கோடான கோடு உங்கள் ஓட்டு. இவன் தான் சாட்டிஸ்ஃபைடா இல்ல இந்த பையன். 10 நாள் நல்லாதான் இருந்துச்சு. 3rd நாள் நல்லாதான் இருந்துச்சு. இந்த பையன் 10 நாள் நல்லாதான் இருந்துச்சு. 3rd நாள் நல்லாதான் இருந்துச்சு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். The next day. நல்லது. இல்லடா, இங்க வெயிட்டிங்ல இருக்காங்க கீழே. நீ இறங்கிட்டானா நீ மேல போயிட்டுனா இங்க கீழே உட்காந்துரும். நீ மேல நாங்க அதுக்கு ஒரு வீடியோ போடுறோம். பிரதீப்பின் பல்லிற்கு என்ன ஆனது பிரதீப் ஏன் வாயை திறக்கல நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. பிரதீப்புக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதனால அவன் வாயை திறக்க மாட்டான். ஒரு சின்ன ஆசைக்காக பெரிய பல்லு. இதுக்கு நாங்க பின்னாடி வசீகரா பாட்டு போட்டா கரெக்டா இருக்கு. வசீகரா பாட்டு தான் அதுக்கு ஆதாரம். வசீகரா பாட்டு காப்பிரைட்ஸ்ல போட்டா வருமானு தெரியல, ஆனா போடுவோம், கண்டிப்பா போடுவோம். இப்ப நாங்க வந்து கேசார் வந்துட்டோம். எங்க ட்ரெயின் இதோ இங்கதான் நிக்குது. இதான் எங்க ட்ரெயின். என்னன்னா இந்த சீட்டு கொஞ்சம் சேவரமா இல்ல. ப்ரோ இல்ல ப்ரோ, சீட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. E4 போனோம். இதுதான் ப்ரோ, இதேதான்டா. சும்மா வைப் பண்ணுங்க ப்ரோ. நண்பர்களே, இது மெஜஸ்டிக்கோட ஸ்டேஷன் வாசல். இங்க பாருங்க, பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. அங்க ஒரு போட்டோ போட்டிருக்காங்க பாரு டிஸ்ட்ரிக்ட். ஐயோ டேய், இப்படி இருந்தா பார்க்காம என்ன பண்ணுவோம். இது 4 பேருக்கு இவ்வளவு சிக்கன் பெங்களூர்ல. இது எத்தனை மணிக்கு வந்து 1:55 டைம் என்ன இப்போ? 2:05 10 நிமிஷத்துல பாருங்க, பதற விட்டோம். வந்து
வந்தபோது என்னடா மலை மாதிரி கிடக்குதுன்னு நினைச்சேன், எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. கேஎஃப்சிக்கு போயிட்டு 3 பக்கெட்டை முக்கிட்டு பக்கெட் 10 நிமிஷம் காலி ஆயிடுச்சு. சரி கிளம்பலான்னு எதிர்பார்த்தோம், ஆனா இல்ல. பெங்களூர் வந்துட்டு பெங்களூர் தோசை சாப்பிடாம இருந்தா அப்படி தோசை சாப்பிட வந்திருக்கோம். அந்த பெங்களூரு தோசை ஒரே ஒரு தோசை தான் வாங்குவோம், அதுக்கு மேல வாங்க மாட்டோம் நாங்க. நல்லா இருந்துச்சுன்னா 10 வாங்குவோம். அது ஒரு 2 நிமிஷம் கைஸ், அங்க 3 பக்கெட்டை முக்கினது பத்தாம இங்க வந்து உடுப்பி எவ்வளோ 190 rupees. 2 மைசூர் மசாலா தோசையா, சாம்பார் மைசூர் மசாலா தோசையா? சாம்பாரோட சொல்லியா? சாம்பாரோட சொன்னா கைஸ், கேஎஃப்சிக்கு போய் 3 பக்கெட்டை முக்கினது பத்தாம இங்க வந்து நாங்க 2 தோசை சொல்லியிருக்கோம். இப்போ சாம்பாரோட வேணுமா? எனக்கு வந்து மனசாங்களே கிடையாது. வேக்யூம் கிளீனர் போட்டு உறிஞ்சிரும். அதான் இப்போ பத்தாம வடை கிட்டத்தட்ட அந்த பக்கெட் எல்லாம் பாத்தீங்கல்ல, அத மலை மாதிரி குமிச்சு வச்சிருந்தோம். அதை முடிச்சிட்டு அதை 10 நிமிஷம் போயிட்டு 15 தோசை தின்னுட்டு இருக்கோம். 10 நீங்க அங்க டைம் பாத்தீங்க. நாங்க சாம்பார் வடை கேட்டா வடை கொடுத்துட்டு சாம்பார்ல போட்டு கொண்டாங்க. அதான் ஃபேன்சி ரெஸ்டாரண்ட். சரி ஓகேங்க, நாங்க வேக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். 5 நிமிஷம் ஆச்சு. நாங்க வந்து 2:30க்கு KFC வந்து கிளம்புவோம். 2 நிமிஷம் சொல்லுவோம். 2:30க்கு KFC கிளம்புவோம் நினைச்சோம். 2:30க்கு இங்க வந்து தோசையை சாப்பிட்டு கிளம்புவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன 25 தான் ஆகுது. ஆமா மச்சான், இதெல்லாம் இப்படி சாப்பிட்டா அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.